ரெடி மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல சிரிப்பிடா ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே ஷா வந்து பேசினுறேன். நைட்டு நிறைய பேர் டைட்டாக வண்டி ஓட்டிட்டு இருப்பீங்க. தலை சொன்ன மாதிரி நைட்டு வந்து லைட்டு போட்டு ஓட்டுங்க, லைட்டாக நீங்கள் போட்டு ஓட்டாதீங்க. அடடடடடடா. சிரிப்புடா ஷோ வந்து சிந்திப்புடா அப்படின்ற மாதிரி மாற்றின ஆர்ஜே ஷாவோட தொடர்ந்து அப்படியே ஆர்ஜி கருண் இங்கே வந்து சிரிப்புடா ஷோவில் வந்து நிறைய விஷயங்கள் கலகலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவர் டு ரம்யா. இன்னைக்கு சிரிப்பிடா ஷோலையும் வந்து உங்களை பயங்கரமா மகிழ்ச்சி படுத்துறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்காக இருக்கு. சில ஸ்பெஷல் பெர்ஃபார்மர்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து முதல்ல எங்களோட இன்ட்ரோடக்ஷன் டு our lovely host ஈரோட் மகேஷ் அண்ட் பாலாஜி. 10:30 மணிக்கு மேல எதுக்கு இந்த ஷோ கேட்கணும் அப்படின்னா 10:30 மணிக்கு மேல ரேடியோ போட்டிங்கனாலே எல்லாரும் பேஸ் வாய்ஸ்ல தான் பேசுவாங்க. நான் உங்க அன்பு நண்பன், நான் உங்க இந்த மாதிரி மாடுலேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கையாமையா மாடுலேஷன்லாம் இல்லாமல் டைரியெல்லாம் படிக்காமல் நாங்கள் 6 பேர் இன்னைக்கு சேர்ந்து கலாயா கமாயா ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பேச போகிறோம். அதெல்லாம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேட் டியூன் டு ரேடியோ மிர்ச்சி 98.3 FM. இது செம்ம ஹாட் மச்சி. சூப்பர். இதே உற்சாகத்தோட இதே ஃபன்னோட நம்ம இந்த ஷோ ஆரம்பிச்சிடலாம். இது ராம்ராஜ் தோதிஸ் அண்ட் ஷார்ட்ஸ் இன் சிரிப்படா பவர்ட் பை மூட் சில்வர் காண்டம்ஸ் கோ பிரசன்டட் பை பதாஞ்சலி கேஸ் காந்தி. எஸ் கரெக்ட். நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் டேலண்டட் பர்சன்ஸ். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஷோ எடுத்து பேசுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களோட கிரேட் டேலண்ட்டுக்கு இன்னொரு கிரேட் டேலண்ட் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தலான்னு இருக்கோம். லெட்ஸ் வெல்கம் குட்டி சுட்டி உமையாள். அம்மம்மா பிள்ளைக்கனி அங்கம்தான் தங்கக்கனி பொன்மணி சின்ன சின்ன கண்மணி மின்ன மின்ன கொஞ்சிட கொஞ்சிட ஒரு கண்ணி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யார் இவ்வளோ டெக்கரேஷன் பண்ணி விட்டா? மேக்கப் மேன். மேக்கப் நம்ம மேக்கப் மேனுக்குள்ள இவ்வளோ திறமை ஒளிஞ்சிருக்கேன்னு எனக்கு இப்போதான் தெரியும். இல்லை எப்பயாவது ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணுவார். உமையாள் என்ன சொல்ல போறீங்க உமையாள்? திருக்குறள். திருக்குறள். ஓகே சொல்லுங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் செலை கற்க கசடட கற்பவை கற்றபின் நிற்க அகக்கு தக என்னென்ப ஏனே எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயர்க்கு கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் ஒப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் உடையார் முன் இல்லாது போல் ஏக்கற்று கற்றார் கடையரே கல்லாதவர். வெரி குட். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க பொண்ணு தேடி அலையிறாங்க, பொண்ணு கிடைக்காம தவிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? 2 வீட்டு ஆளுங்களுமே விட்டு கொடுத்து போகணும். ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறத நிறுத்துங்க. மனப்பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை பண்ணுங்க. அதுவும் பொண்ணு வீட்டு ஆளுங்க போடுற கண்டிஷன்ஸ் இருக்கே, அப்பப்பா. மாப்பிள்ளை படிச்சிருக்கணுமா, மாப்பிள்ளை அழகா இருக்கணுமா, ஹேண்ட்ஸமாக இருக்கணுமா, ஸ்மார்ட்டாக இருக்கணுமா, சிகப்பாக இருக்கணுமா, உயரமாக இருக்கணுமா, வெளிநாட்டில் வேலை பார்க்கணுமா, மாதத்துக்கு 2 லட்சமா சம்பாதிக்கணுமா, கிரெடிட் கார்டு வேணுமா, டெபிட் கார்டு வேணுமா, சொந்தமாக வீடு வேணுமா, சொந்தமாக கார் வேணுமா, சனிக்கிழமையான ஷாப்பிங் போகணுமா, ஞாயிற்றுக்கிழமையான சினிமா போகணுமா, மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரே பையனாக இருக்கணுமா, நல்லா சமைக்க தெரிஞ்சிருக்கணுமா, கல்யாணம் முடிஞ்ச உடனே சண்டை குடிச்சுன்னு வச்சிடணுமா. இப்படிலாம் நம்ம ஆயாவும் அப்பத்தாவும் கண்டிஷன்ஸ் போட்டிருந்தா நம்ம ஐயாவுக்கெல்லாம் கல்யாணமே ஆயிருக்காது. அதனால கண்டிஷன்ஸ் போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே கல்யாணம் முடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ கல்யாணமும் முடிஞ்சு அடுத்து குடும்ப தலைவர் ஆயிட்டாரு. குடும்ப தலைவர்னு எனக்கு சும்மாவா? ஒவ்வொரு கணவனும் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, ராத்திரியும் பகலுமா யோசிக்கிறாங்க. எதை வாங்குறதுக்கு? பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு. அதுக்காக என்னென்னலாம் செய்கிறாங்கன்னு தெரியுமா? காலையில் பொண்டாட்டி எழுப்பி விட்டு குடிக்க காஃபி போட்டு கொடுத்து படிக்க பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துட்டு பல் விளக்க பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு குளிக்க சோப்பு டவுலு ஷாம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மனைவி குளிச்சுட்டு வரதுக்குள்ளே சேலை அயன் பண்ணி வச்சுட்டு சூடாக இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லிக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி புதினா சட்னி மல்லி சட்னி இப்படி எல்லா சட்னியும் சமைச்சு வச்சுட்டு மனைவி சாப்பிட்டோன்னே கை கழுவு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அந்த கையை துடைக்கிற துண்டு எடுத்து கையில் கொடுத்துட்டு டிவி போட்டு விட்டு சேனலில் மற்ற ரிமோட் எடுத்து கையில் கொடுத்துட்டு இந்தம்மா டிவி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் கணவன் வேக வேகமாக குளிச்சு ட்ரெஸ் பண்ணி ஆஃபீஸில் போய் நிற்கும் போது மணி 10:30. இப்படிலாம் செஞ்சால் பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் கிடைக்குமே தவிர ஆஃபீஸில் வேலை போயிடும்.